இருந்தாலும் இங்கே அவருடைய பெருமையை ஒவ்வொருவரும் சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறார்கள். அவருக்கு இதுதான் பெருமை, இது தவிர வேற பெருமை அவருக்கு இல்லை. அதனாலே உண்மையான தொண்டருக்கு இருக்கிற அன்புள்ளங்களை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக ஓரிருவரை இறுதியாக அழைத்திருக்கின்றேன். இறுதியிலே ஒரு சிறு கருத்துரை மட்டும் சொல்லி இந்த திருமணத்தை நிறைவுற முடிக்க விரும்புகிறேன். இப்பொழுது நம்முடைய தமிழேந்தி அவர்கள் சிறந்த பாவலர், சிறந்த எழுத்தாளர், எல்லாவற்றுக்கும் மேல் ஒரு பெரிய கொள்கையாளர், வீர மறவர். கடந்த 25 ஆண்டுகளாக அவர் எனக்கு தெரியும். தமிழகத்திலே இருக்கிற அனைத்து இளைஞர்களையும் நான் அறிவேன். இவர்களுடைய அந்த உள்ள உணர்வுகள் தான் இத்தனை விளைவுகளை கொண்டு வருகின்றன என்று சொன்னால் அது மிகையாகாது. எனவே அவர் ஒரு சிறு நிலையிலே கருத்துக்களை வழங்குவார்கள் என்று கேட்கிறோம். வார்த்தை வழங்கி உரை நிறுத்திய சொல்வாடி அறிஞர் அருளியார் அவர்களே, புலவர் தமிழ்மாறன் அவர்களே, மிகச் சிறந்த ஒரு எழுச்சியுரையை இங்கே வழங்கி அமர்ந்திருக்கின்ற உணர்ச்சி பாவலர் காசியானந்தன் அவர்களே, இந்த விழாவுக்கு பல்வேறு பகுதிகளில் இருந்து வருகை தந்திருக்கின்ற தமிழ் குடும்பங்களே, இங்கு நம்முடைய ஐயா தமிழ்மாறன் அவர்கள் குறிப்பிட்டதை போல இது ஒரு திருமண நிகழ்வாக நடக்கவில்லை, ஒரு மாநாடு போல கொள்கை குடும்பங்களின் ஒரு மகிழ்ச்சி பெருவிழாவாக நடந்து கொண்டிருக்கிறது. காரணம், இங்கு வாழ்க்கை ஒப்பந்தத்தை நிகழ்த்தி கொண்டிருக்கின்ற அருமை தோழர் நத்தேவன் அவர்களும் தங்கை தமிழிசை அவர்களும் இருபெரும் போராளி குடும்பத்தை சேர்ந்தவர்கள். குறிப்பாக நத்தேவனை பற்றி குறிப்பிட வேண்டும் என்று சொன்னால், இங்கு எங்களோடு எங்கள் குடும்பத்தில் இருந்து எங்கள் அக்கா பேரன் வந்திருக்கிறான் கபிலன் என்று. அவனுக்கு 3 வயது தான். அந்த 3 வயது குழந்தை முதல் நாளைக்கு சாக போகின்ற குடுகுடு கிழவன் வரை நற்றேவன் என்றாலேயே மிக எல்லோரையும் ஈர்த்து விடுகின்ற ஒரு கனிவான இதயம் படைத்தவர், ஒரு போராடக்கூடிய வீரப்பணமும் நற்றேவனத்திலே உண்டு. எல்லோருக்குமே உதவ வேண்டும் என்கின்ற ஒரு ஈக மனப்பான்மையும் தொடர் நற்றேவனுக்கு உண்டு. அதனால்தான் இங்கு உணர்ச்சி பெருக்கோடு நம்முடைய தமிழ்நாடு குறிப்பிட்டாரே, அதை போல இந்த திருமண நிகழ்விலே கலந்து கொள்வதிலே நாம் எல்லோருமே மகிழ்ச்சி அடைகிறோம், மனநிறைவு அடைகிறோம். ஏனென்று சொன்னால், இன்றைக்கு விழுந்து கிடக்கின்ற தமிழகத்தை கட்டி எழுப்புவதற்கு, தாழ்ந்து விழுந்து இருந்த இந்த கூட்டத்தை தலைநிமிர்த்துவதற்கு நற்றேவனை போல ஒரு 10-15 இளைஞர்கள் இருந்தாலே போதும் தமிழகத்திலே கட்டாயமாக ஒரு மாற்றத்தை உருவாக்கி விட முடியும். ஏனென்று சொன்னால், இந்த சிறு வயதிலே கூட, இந்த சிறு இளைஞராக இருந்தாலும் கூட எப்படி ஒரு பொது வாழ்க்கைக்கு தன்னை முழுமையாக ஒப்படைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்கு ஒரு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டான ஒரு மன தமிழனாக இன்றைக்கு தோழர் நற்றேவன் வழங்கிக் கொண்டிருக்கிறார். அந்த திருமண நிகழ்ச்சியிலே உங்களைப் போலவே என்னுடைய குடும்பத்தோடு நான் கலந்து கொண்டு உங்களோடு மகிழ்வதிலே பெருமை படைத்து வாழ்த்தை தெரிவித்து விடைபெறுகிறேன். வணக்கம்.